விஜய்க்கு நீங்க ஏற்கனவே ஆரம்பிச்சு சொல்றது ஒரு 15 அப்படி அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. 15 வச்சுக்கோமே. நீங்க 15ன்னா சீமான் 10 போக வாய்ப்பு இருக்கா? இல்ல விஜய் 15 வச்சுக்கனா நீங்க சீமானி 7ல வச்சுக்கலாம். 22 2 பேரும் சேர்ந்து 22 மினிமம் எடுக்க போறாங்க. ஓகே. ஏன்னா சீமான் பக்கத்துல இருந்தும் விஜய் வந்து நிறைய பேர் இழுத்துக்கிற மாதிரி ஒரு ஜெனரல் ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. பட் இவங்க 2 பேரும் வந்து நிறைய இதுக்கு வந்து ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நீங்க 15 வச்சுக்கோங்க. ஒருவேளை விஜய்க்கு 15 என்றால் அது திமுக எப்படி பாதிக்கும், அதிமுக எப்படி பாதிக்கும்? இப்போ அதுக்கு வரலாம். இப்போ நான் ஒவ்வொரு சினாரியோவா சொல்றேன். சப்போஸ் விஜய் ஃபிளாப் ஆயிட்டாரு, விஜய் 5% தான் எடுத்தாரு வச்சுக்காங்க, பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆயிட்டாரு வச்சுக்காங்க. எல்லா கருத்து கணிப்பும் பிரசாந்த் கிஷோர் 16 17 வாங்குவாருன்னு சொன்னாங்க. கடைசியில் அவர் வந்து 3.5% தான் வாங்கினாரு. இப்போ விஜய் ஃபிளாப் ஆயிட்டாருன்னா அந்த டைம்ல டிஎம்கேக்கு பெரிய அட்வான்டேஜா மாறிடும். விஜய் ஃபிளாப் என்றால் திமுக வெற்றி. சரியா? 117 தாண்டுவாங்க. தாண்டிடுவாங்க. 140 150 வாங்கிடுவாங்க. சரி, மட்டுமே இல்ல திமுக கூட்டணி அணி. திமுக மட்டும் ஒரு இருக்கலாம் 120 115 விஜய் 5% தான். விஜய் வந்து 15% மேல வாங்கிட்டாருன்னா நான் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறேன். 5ல 15 போறீங்க. நான் 5ல 10 சொல்லுங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. விஜய் வந்து 15% மேல தாண்டி போய் 20 22 23 போயிட்டாருன்னா திமுக படுதோல்வி அடையும், டெசிமேட் ஆயிடுவாங்க. சரியா? இப்போ விஜய் வந்து 5ல 15 வாங்குறாரு வச்சுக்காங்களேன். அப்போ வந்து எலெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகும். அவர் 15 பக்கம் இருந்தாருன்னா ஏடிஎம்கேக்கு எட்ஜு, அவர் 5 பக்கத்துல இருந்தாருன்னா டிஎம்கேக்கு எட்ஜு. சரி, இப்போ அவர் 7 8 நின்று போயிட்டாருன்னா டிஎம்கே வந்து 125 சீட்டு வாங்கி அவங்க ஜஸ்ட் ஸ்கிரேப் த்ரூ ஆயிடுவாங்க டிஎம்கே கூட்டணி. ஓகே. அதே இது விஜய் 13 14 எடுத்துட்டாருன்னா ஏடிஎம்கே கூட்டணி 125 வாங்கி அவங்க ஸ்கிரேப் த்ரூ ஆயிடுவாங்க. புரியுதா? இப்போ டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் ஜெயிக்க போத நிர்ணயம் பண்ற போது வந்து விஜய் தான். அதிமுக திமுக வெற்றி நிர்ணயிக்க போவது விஜய் இந்த எலெக்ஷன்ல அந்த அளவு வந்து அவர் வந்து ஓட்டை பிரிக்கிறாரு, தாக்கத்தை ஏற்படுத்துறாரு.